இந்த என்ட்ரி எப்படி எடுத்தனன்னு சொல்ல வர இல்ல. நீங்க நார்மலா கேள்விப்பட்டு வருவீங்க. இப்ப ஏஐ வச்சுக்கொண்டு நாங்க ரேடிங் படிக்கலாம், ரேடிங் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் சொல்ல சரி, நாங்க நார்மலா யூடியூப்லயோ அல்லது ஏஐ ஒன்று சாட்ஜிபிட்ட பேசி நாங்க கேட்கலாம். இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு கேட்டா அது எங்களுக்கு தரும். ஓகே, இந்த இதை பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுங்கண்டு. ஆனா அது தார அவ்வளவு விஷயமும் தியரி அடிப்படையில தான் தரும். ஒரு 4-5 வருஷம் மெனக்கட்டு மார்க்கெட் அப்ளை பண்ணி பார்த்து கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய லொஸ்ட் ஆகி ஒருத்தன் ப்ராக்டிக்கலா என்ன சரி வருமென்று சொல்லி தருவான் தானே. அதை எந்த ஒரு ஏஐக்கும் சொல்லி தர இயலாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த ஒரு ஏஐட்ட வைத்து கேட்டாலும் இப்படி ஒரு எண்ணை நீங்க எடுக்க மாட்டீங்க. இது நீங்க எடுக்கணும் என்றால் ஒன்று இன்வெஸ்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுவும் தேவையில்லை. நீங்க யூடியூப்ல போய் இன்வெஸ்டர் அடிச்சிங்க என்றால் அது ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதுல இருக்கிற விஷயங்களை படிச்சா நீங்க இந்த எடுக்கலாம். சரிதானே. சின்ன ரிஸ்கோட பெரிய டிபி புக் பண்ற மாதிரி நிறைய என்ட்ரி மெத்தட் இருக்கு. அது நல்லாவே ஒர்க் பண்ற மெயினான என்ட்ரி மெத்தட்டை நான் யூடியூப்ல ஃப்ரீயா உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிதானே. இப்ப நீங்க புல் பேக்க படிச்சு ஃபேவலிக்கு போர்ட பிளாக் படிச்சு எங்க ஓட பிளாக் மார்க் பண்ணி எந்த என்ட்ரி எடுக்கணும் என்ற வரைக்கும் நீங்க யூடியூப்ல படிக்கலாம். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்றது இந்த மாதிரி என்ட்ரி உங்களுக்கு எடுக்கலாம். ஏஐ வச்சு கொண்டு படிக்கலாதா கேட்டா படிக்கலாம். உங்களுக்கு படிக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லி தரேன். யூடியூப்ல நிறைய விஷயம் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். ஆனா ப்ராக்டிக்கல் வேற, தியரி வேறு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நாங்க சர்ச் பண்ணி எடுக்கிற நேரத்தில் நிறைய விஷயம் வரும். லிக்விட் பேஸ் பண்ணிடு அப்படி இப்படி ஏஐ சொல்லும். ஆனா நாங்க அதை ரியலா மார்க்கெட்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் போகும். அதை ஆல்ரெடி 2-3 வருஷம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச ஒருத்தர்கிட்ட படிச்சா எங்களுக்கு டைம் சேவ் ஆகும்.